ஓகே. இப்போ சார் முருகன் வந்து பக்தர்கள் கிட்ட என்ன சார் எதிர்பார்க்குறாரு? இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, முருகன நெனச்சு நெறைய விஷயங்கள் காவடி எடுப்பாங்க, அலகு குத்திக்குவாங்க, இன்னும் நெறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி முருகன் வந்து பக்தர்கள் கிட்ட வந்து பக்தியை மட்டும் தான் எதிர்பார்க்கிறார். அதையும் தாண்டி முருகன் பக்தர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? பக்தர்கள் கிட்ட பிடிச்சமான விஷயம்னா முருகனுக்கு இது அப்படின்னா எத சொல்லுவீங்க? அன்புதாங்க. இத நான் உணர்ந்த விஷயம். ம். இன்னைக்கும் முருகரோட வழியில நான் போற விஷயம். இது அன்ப நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்ப நான் இருக்கேன். இப்ப எனக்கு என்ன தேவை? இன்னொருத்தர் பூர்த்தி பண்ணுவாரு. உங்களுக்கு என்ன தேவை? இன்னொருத்தர் உங்க சான்றோர் பூர்த்தி பண்ணுவாரு. அப்ப முருகன் ஒரு இறைவன். இறைவனுக்கு நம்ம எத குடுத்தாலும் அது தீராது இல்லையா? அவரு நம்மள பாதுகாக்கக்கூடிய இந்த உலகத்தையே அவர் கையாளுறாரு. ஓகேங்களா? உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தேவையானது குடுக்குறாரு. அப்ப நம்ம எத குடுத்தாலும் இப்ப நான் மாலை சூட்டன்னு வச்சுக்கங்களேன். முருகனுக்கு மாலை குடுக்குறேன். இல்ல ஒரு 100 பேருக்கு நான் பிரசாதம் குடுக்குறேன். இல்ல பூஜைகள் பண்றேன், யாகங்கள் பண்றேன், எல்லாமே பண்றேன். ஆனா அவருக்கு குடுக்குற ஈக்குவல் அளவுக்கு என்கிட்ட செல்வமும் இல்ல, எதுவும் இல்ல. செல்வம் இருந்தாலும் அவர் செல்வத்தின் செல்வன் அவரு. அப்ப அவர்கிட்ட என்ன நம்ம குடுக்கணும்? நம்ம ஒரு அன்ப குடுக்கணும். அந்த அன்பை நீங்க எப்படி குடுப்பீங்கன்னா, முருகர் வாழ்ந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமைங்கிறது இல்லவே இல்ல. ம். 2வது பசி, பட்டினிங்கிறது ஒரு விஷயமே இருந்திருக்காது. ஏன்னா, அவரு ஆட்சி பண்ணக்கூடிய காலத்திலயும் சொல்றேன், அவர் வாழ்ந்த காலத்திலயும் சொல்றேன், ஒருத்தரும் சாப்பாடுக்கு பஞ்சம் இருந்திருக்கவே மாட்டாங்க. நான் ஏன் இந்த விஷயம் நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் முருகருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க போறீங்க. நீங்க அன்னதானம் பண்ணோன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க கோயில்ல போவீங்க. இல்ல ஒரு கல்யாண இடத்துல இங்க சாப்பாடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தானே ஒரு 50 பேருக்கோ, 100 பேருக்கோ சாப்பாடு போடுவீங்க. முருகர் எப்படி உங்கள பார்ப்பாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்க ரோட்ல போறீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு வேலைக்கு டைம் ஆகும். டக்குன்னு டைம் ஒரு 1 ஹவர் லேட்டா போவீங்க. அப்ப அந்த அர்ஜென்சில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருணை உங்ககிட்ட எதிர்பார்ப்பாரு. என்னன்னா ஒரு டிராஃபிக்ல உங்ககிட்ட கேட்பீங்க. நெறைய பேர் நம்ம டிராஃபிக்ல பார்ப்போம். இந்த ஸ்டிக்கர் விக்கிறவங்க, சில பேர் முதியோரா நிப்பாங்க. டீக்கு காசு கூட சாப்பாடுக்கு. அப்ப அந்த டைம்ல நீங்க பண்றீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாரு. அப்ப நீங்க புடிச்சிட்டீங்கனாலே அவங்க மனசுல வந்துருவாரு. ம். கருணை நம்ம நெறைய விஷயம் நம்ம சொல்றோம்ல. கருணை கடலே கந்தா போற்றி. அவரு கருணை காட்டி, காட்டி, காட்டி மக்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பு செலுத்திட்டாரு. அப்ப பதிலுக்கு என்ன முருகர்ட்ட நம் மக்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் பக்தர்? "நீ என் பக்தனா? நான் உன்னை ஏத்துக்கணுமா? முதல்ல கருணை காட்டு. இல்லாதவங்களுக்கு குடு. உனக்கு இருக்கிறது நான் குடுக்க சொல்லல. இல்லாதவங்களுக்கு குடு. உனக்கு என்ன தேவையோ அத மட்டும் குடு. அந்த சிரிப்புல நான் உன்ன பார்ப்பேன்." நீங்க ஒரு 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 ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு ரூ. 10 நீங்க ஒரு சாக்லேட் குடுக்குறீங்க. பீச் சைடுல இருக்கிற குழந்தைங்களும் அந்த ஒரு சிரிப்புல நீங்க இறைவன பார்க்கலாம். ம். அந்த சிரிப்பு அதுதான் முருகர். இது மட்டும் தான் மக்கள் முருகருக்கு குடுக்க வேண்டிய விஷயமே இதுதான். ஓகே. இதுல இன்னொரு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. முருகன் வாழ்ந்த காலத்துல, முருகன் இருக்கும்போது அப்படின்னு. முருகன் தெய்வம். முக்காலத்தை அறிந்தவர். எப்பவுமே முருகன் வந்து உலகம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே முருகன் இருக்கிறார். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். முருகன் வாழ்ந்த காலத்தில் அப்படின்னா, முருகன் இன்னும் மானிடராக வாழ்ந்த காலத்திலா? அவரு மானிடனாக பிறப்பு எடுத்திருக்கலாம். பெருமாளை போன்று நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கலாம். அது மாரி முருக அவதாரம் எடுத்து வந்திருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இது நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ரகசியம். இது நெறைய பேர் சொல்லலாம். அவங்கவங்க கருத்த நீங்க வெளிப்படுத்தலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, முருகர் ஒரு 3000, 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்த மனிதன் தான். அவருக்கு பேரு இருக்கிறது. சு எ செய்யோனேன்னு சொல்றாங்க. முருகன் இப்ப நான் அந்த விளக்கத்த நான் சொன்னேன் இல்லைங்களா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி முருகர் வாழ்ந்திருக்காரு. இப்பவும் வாழ்ந்திருக்காருன்னா, அதுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்பிக்கை, முருகன் மேல பக்தி இருக்கிறவங்க உணரலாம். நெறைய பேர் உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கும் நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான கஷ்டங்கள், வெளிய சொல்ல முடியாத பிரச்சனைகள் வந்து இருக்கும். கடவுள் மட்டும் தான் இதற்கான மிகப்பெரிய தீர்வாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற இந்த கஷ்டங்கள் பனி போல விலகணும் அப்படின்னா, முருகன் கிட்ட எப்படி வேண்டணும் சார்? எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துலயும் கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாத மனுஷன் எவனுக்குமே கிடையாது. நீங்க செல்வந்தனா கோடீஸ்வரனா எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ப இந்த நடுத்தர மக்களா எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் ஒவ்வொரு ரூபத்துல வருது. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு நிஜம் உதாரணமா நான் என் வாழ்க்கையில நடந்ததே நான் சொல்றேன். என் பையனுக்கு இப்பதான் ஒரு ரீசெண்டா ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என் பையனுக்கு 1 1/2 வயசு தான். என் பையன் என்ன பண்ணிட்டான்னா, விளையாட்டு சாக்குல தைலத்த குடிச்சுட்டான். தைலத்த ம். குடிச்சிட்டு வாயில இது எப்போ வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னா, குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கண் எல்லாமே சிவப்பாயிட்டு, மூச்சு விடவே முடியல அந்த டைம்ல. வாயில எல்லாமே நுர தள்ளிட்டு, ஒரு சேஞ்ச நமக்கு தெரியல. இவன் இந்த மாரி இருக்க மாட்டான். பையன் திடீர்னு இந்த மாரி எனக்கு அப்ப நான் வெளிய இருந்தேன். வெளிய இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஆல்ரெடி வீட்லயே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா மூச்சு இல்ல. அவ்வளவா ஸ்லோவா வருது. அந்த பல்ஸ் இல்ல. ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போலான்னா யாருக்கும் நம்பிக்கையும் இல்ல. ஏன்னா, அந்த ஸ்டேட்ல என்ன பண்ண முடியும்? ஏன்னா, ம். நான் அந்த ஒரு ஸ்பாட்ல ஏன்னா இங்கேருந்து நான் இருக்கிறது கிராமப்புறத்துல. இங்கேருந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் போனா கூட கிட்டத்தட்ட ஒரு 9 டூ 10 கிலோமீட்டர் ஆகும்.
போகிறதுக்குள்ளேயே, ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சு நான் இன்னைக்கும் நான் நம்பிக்கையாக கூட ஒரே வருஷம் தான். நான் ஒன்று பையனை பார்த்தேன். ஒரு நிமிஷம் எனக்கு அந்த நிமிஷம் நான் பயந்துட்டேன். முருகா இது நீ கொடுக்குற உயிர் நீ கொடுக்காட்டி போ. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். அந்த எல்லாரும் உங்களுக்கு அந்த இன்சிச்சுவேஷன் தெரியும். அழுது அழுது எல்லாருமே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ கையில் பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்ன இன்சிடென்ட் நமக்கு தெரியாதுல்ல. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் போய் சேர்த்துட்டு தான் ஒருத்தர் கால் பண்ணேன். அப்போ நமக்கு ஒருத்தர் தெரியும். நாங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நமக்கு தெரியும். அவர் பேர் பாலமுருகன். அவர் என்னென்னா அவரோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கூட சொல்லி காட்டுவார். ஒரு டீ கூட ஒரு கஞ்சம், ஐயோ 10 ரூபா போதேடா, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, 10 ரூபா போதேடான்னு. இப்போ ரோட்டில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவர் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்கிட்ட நம்ம ஏன் சொல்லியும் வேஸ்ட்டு தானே. ஆனால் என் உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, முருகர் என்ன சொல்கிறான்னா, அவருக்கு கால் பண்ணு, உனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு. நான் ஹாஸ்பிட்டலேருந்து நான் கால் பண்ணுறேன் அவருக்கு. கால் பண்ணும்போது அவர் வந்தார். எப்பயும் வராத மனுஷன் அவர் வந்தார். வந்து பே பண்ணிட்டு போயிட்டார். எல்லா விஷயம் பண்ணார். ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த காசுங்கிற ஒரு விஷயம் அங்கே கொடுத்தாச்சு, உயிர் போயிடுச்சு. அங்கே உயிருங்கிற ஒரு விஷயம் இருக்கணும்ல, அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் வராதுல்ல. அப்போ அங்கே என்ன சொல்றாங்க, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியாச்சு டாக்டர். என் குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியவும் இல்லை. ஒரே விஷயம், நான் வெளியே வந்துட்டு இவங்க அப்புறமா தான் என் வீட்டில் மனைவி எல்லாருமே லேட்டாக தான் வராங்க. அந்த இன்சிடென்ட் சொன்ன கூட எனக்கு அப்போ கூட சொல்லலை. ஏன்னா டாக்டர் சொன்னதே இவங்க பயந்துருவாங்கன்னு சொன்னது நான் சொல்லலை. வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் மண்டிட்டுட்டேன் மேடம். ரோட்லேயே நான் மண்டிட்டேன். நான் முருகா இதுக்கப்புறம் நீ என் உயிரை எடுத்துக்கோ, உனக்கு என் மேலே ஏதாவது கோவமோ ஏதாவது இருந்தால் என்னையும் நீ எடுத்துக்க, என் பையனை காப்பாற்றிட்டுன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு 1/2 hour இருக்கும், எல்லாமே கழட்டிட்டாங்க. 1/2 hour எல்லாமே எல்லா விஷயமே எடுத்துட்டு பில்லெல்லாம் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நார்மலாக அவங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துல ஷிஃப்ட் பண்ணும்போது நான் மனசை உடஞ்சிட்டேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன வாழ்க்கையை நான் இப்போ இதுக்கப்புறமா நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். திடீர்னு பார்க்கும்போது பையன் இரும்புறான். நான் உள்ள வரேன், பையன் இரும்பும்போது என்னன்னா வாமிட்டோ வருது. முதல்ல இருந்த அந்த சிவப்பு கண் எதுவுமே இல்லை. நான் சொல்லிட்டு வரேன், என் உயிரை எடுத்துக்க முருகா, நீ இருக்கியா, எனக்கு பதில் சொல். அதை நான் பார்க்குறேன், இரும்புறேன். ஏங்க ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகிறாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க நம்பிக்கை இருக்கும்? ஸ்ட்ரெச்சரில் குழந்தைய தள்ளிட்டு போக உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? அதுக்கப்புறம் இரும்புறாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா திரும்பி ஆக்சிஜன்லாம் செட்டப் பண்ணி எல்லாமே மருத்துவ ரீதியாக பண்ணதுக்கப்புறமா பையனுக்கு எதுவுமே இல்லை. திரும்பி ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க, பையனுக்கு எதுவுமே இல்லை. உள்ளே போன தையலை எல்லாமே வாந்தியாக வந்துருச்சு. இப்போ உள்ளே இருக்கிற விஷம் எல்லாமே கருகி போச்சு. எதுவுமே இல்லை. பையன் இன்னும் 2 நாளில் ஷிஃப்ட் பண்ணிடலான்னு உள்ளே ப்ரொசீஜர் கொடுத்துனாங்க. அப்போ நான் வெளியே ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வேணால் பிரச்சனை வேணா இருக்கட்டும், அந்த டைமில் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கூட இருக்கட்டும், ஒரு சொல், ஒரு வார்த்தை, முருகா நீ பார்த்துக்கோன்னு ஒரு வருஷம் நீ இருக்கியா நான் கேட்டேன். அந்த இருக்கியாங்கிற ஒருத்துக்கு அவர் செயல்லே காட்டிட்டார். எப்பயுமே மக்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாசகம் நமக்கு தெரியும், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரி. நான் ஒரு வாசகம் சொல்கிறேன். இது முருகரா நான் எனக்கு ஒன்று விஷயத்த நான் சொல்கிறேன். முருகன் என்று சொல்லடா வெற்றியுடன் செல்லடா, இந்த வாசகத்தை நான் சொல்கிறேன். இது யார் யார் தினமும் நான் இன்றைக்கும் உச்சரிக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, முருகா நான் இருக்கேன், உன்னோட தெய்வலாம் நான் போகிறேன், எனக்கு அது வெற்றியாக நீ கொடுன்னு சொன்னால், அந்த விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு அங்கே ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அதனால தான் நான் இன்றைக்கி நான் உச்சரிக்கிற விஷயம் ஒரே ஒன்று தான். மக்கள் எல்லாருக்கும் என்ன சொன்னோன்னா, கஷ்டம் போல தீங்கணும், பனி போல தீரணும், உங்கள் பிரச்சனைகள் தீரணும்னா ஒரே ஒரு ஆள் முருகனை நம்புங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த இடத்துல பேசுகிறேன், இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் உள்ளிட்டா கூட ஒரே ஒரு ஆள், எங்கே தோணாலும் ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும்தான். நீங்கள் அவரை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தீர்த்துருவார். இது ஒரே விஷயம் தான் மேடம். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது அந்த விஷுவல் அப்படியே நான் கண் போச்சு எனக்கு. ஒரு குழந்தை இல்லை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி முருகன் நிகழ்த்திய மிகப்பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய மிராக்கிள் சார்.